நமசிவாய. கல்லுப்பு பரிகாரம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கல்லுப்பில் நாம் பல்வேறு விதமான பரிகார முறைகளை செய்யலாம். கல்லுப்பில் பார்த்தோம்னா திருஷ்டி எடுப்பதற்கு மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருஷ்டி சுற்றி போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நெகட்டிவிட்டியை எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாமல் கல்லுப்பில் பணவரவிற்கு, பணம் சேர, பணம் பெருக அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு கல்லுப்பில் வீட்டில் செல்வம் சேர்வதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2014 இந்த ஒரு பரிகார முறை நான் முகநூலில் கொடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா பல அன்பர்களால் இன்று வரைக்கும் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இத்தனை நாள். ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல் உப்பு இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம். என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ ரூல்ஸோ கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் 30 days எப்போ வேணால் செய்யலாம். திடீர் பணவரவு, செல்வம் வரவு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம். அப்போ திடீர் பணவரவு, செல்வ வரவுன்னா இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இது இதை பண ரீதியாக ஏதாவது உங்களுக்கு ஒரு தடைகள், கஷ்டங்கள், யாராவது உங்களுக்கு முட்டு போட்டிருக்காங்க, அல்லது யாராவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருஷ்டினால் நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கீங்க, அதாவது நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ எதிராளி அப்படி நினச்சிப்பாங்க நிறைய பேர். அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு மெயின் ப்ராப்ளமே. ஸோ இப்படியெல்லாம் இருக்கா, இவ்வளோலாம் பணம் வருது, நம்மகிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நினச்சிப்பாங்க. ஸோ அதனாலேயும் நமக்கு நிறைய விஷயங்கள் ஒரு பண ரீதியான திருஷ்டிகள் வரும். ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே இதை நீக்கக்கூடிய ஒரு பரிகார முறையாக இருக்கும். இது நீங்கள் செய்ய வேண்டியது திங்கட்கிழமையும் செய்யலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். இந்த 2 நாட்களுமே செய்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். திங்கள், வெள்ளி இது 2 நாள் மட்டும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் குளித்து முடித்து விட வேண்டியது. காலையில் கிளியராக குளித்து முடிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தலையில் ஆனால் வாட்டர் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும் ஒரு 3 தடவை, அதாவது தலைக்கு குளிக்கிற மாதிரி. இல்லை நீங்கள் தலைக்கு குளிக்கிற பழக்கம் இந்த திங்கக்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ இருந்ததுன்னா தாராளமாக அதை பற்றி எதுவும் தவறும் கிடையாது. ஸோ இதை செய்துவிட்டு சிறிது கல்லுப்பை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. கல்லுப்பை கையில் எடுத்து வச்சுட்டு வலது கையில் எடுத்துக்கணும். உங்களுடைய டாமினேட்டிங் ஹேண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை வலது கையில் தான் எடுக்கணும். வலது கையில் எடுத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக, நெஞ்சுக்கு தொட்டா மாதிரி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அதாவது ஹார்ட் சக்கரால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான எந்தவித பண ரீதியான தடைகள் இருந்தாலும் சரி, பண ரீதியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, யாராவது உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு திருஷ்டி போட்டிருக்காங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு திருஷ்டினால், கண் திருஷ்டினால், இல்லை வேறு ஏதாவது ஒரு எனர்ஜினால் உங்களுக்கு பண ரீதியான கஷ்டங்கள் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இருந்த விஷயங்கள் எல்லாம் போக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலும் வேறு ஏதாவது ஒரு கிரகதோஷத்தினாலோ, அல்லது ஒரு சொல்கிற மாதிரி ஒரு சுக்கர அருள் இல்லாதனாலோ, அந்த மாதிரியான விஷயம் கூட, ஒரு மகாலட்சுமி அருள் இல்லாதனாலோ, இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பணத்தடைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு பணத்தடைகளே இல்லைனாலும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால நல்ல ஒரு பலன் இருக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்துக்கொண்டு உங்களுடைய தலையை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கமாக 24 முறை சுற்ற வேண்டும். 24 times உங்களுக்கு நீங்கள் தான் செஞ்சுக்கணும், வேறு யாரும் செய்யக்கூடாது. வேறு யாருக்காவது நீங்கள் செய்கிறதுனால பலன் இருக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் செய்ய வேண்டும். வீட்டில் இருக்க 2 பேர் 3 பேர் ஏர்னிங் மெம்பர்ஸ் இருந்தால் எல்லாருமே செய்யும்போது அந்த வீட்டுக்கே அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 24 முறை தலையில் சுற்றிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு வெளியில், வீட்டுக்கு வெளியில் பக்கம், அதாவது ஃப்ளாட்டில் ஏதாவது இருக்கீங்க, நீங்கள் 8th floor 10th floor இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் இதுக்காக கீழே போயிட்டு இந்த கல்லுப்பை ஏதாவது எர்த்தில் படுற மாதிரி போட்டுடுங்க. அதாவது இதர் மரத்துக்கு கீழே போடுறதுனாலோ, செடிக்கு கீழே போடுறதுனாலோ போடலாம், வீட்டுக்குள்ளே போடக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் அப்படிங்கிறது நம்ம அந்த காம்பவுண்டுக்கே விட்டு வெளியில் போட்டால் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டுடலாம். அந்த இடம் ஏதாவது கொஞ்சம் குப்பை குளமாக இருந்ததுன்னா, ரொம்ப குப்பை குளமாக இல்லாத மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லை அப்படி உங்களுக்கு மரம் எதுவும் கிடைக்கலன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல போட்டுடுங்க. அப்படியே கையை உதறிடுங்க. ஒரு துளி உப்பு கூட அதில் இருக்கக்கூடாது. நேராக கை கழுவிடுங்க. கை கழுவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய 5 விரல் நுனிகள் இருக்கு இல்லையா, அந்த 5 விரல் நுனிகளில் எடுக்கிற அளவுக்கு மட்டும் சின்னதாக கல்லுப்பை எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பை எடுத்துக்கொண்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக, இப்போ நீங்கள் முதல்ல நினச்சதுக்கு என்ன பண்ணுறீங்க, முதல்ல எல்லா தடைகளும் போக வேண்டும் என்று நினச்சிங்க. இப்போ என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஹார்ட்டுக்கிட்ட அந்த 5 விரல்களை மட்டும் முட்டும்படியாக வைத்துக் கொள்ளுங்க. 5 விரல் நுனிகள், சரியா, வலது கையோடைய 5 விரல் நுனிகள் அந்த உப்போடு சேர்த்து முட்டும்படியாக வைத்துக் கொள்ளுங்கள். உப்பு சிதறாத மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பண வரத்து அதிகப்படியாக வர வேண்டும், எல்லா இடத்துலேருந்தும் உங்களுக்கு செல்வம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு அந்த ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் போடுற அளவுக்கு, சின்ன விபூதியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்கல்ல கோயில், அந்த அளவுக்கு தான். ஸோ அந்த மாதிரி அந்த உப்பை அதில் போட்டுட்டு ஃபுல்லாக கையில் எதுவும் ஒட்டாத மாதிரி அந்த உப்பை ஃபுல்லாக போட்டுட்டு, அதில் ஏதாவது வீட்டில் ஒரு துளி சிந்திச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஒரு விஷயம் செய்யும்போது சிந்திச்சுன்னா, கீழே சிந்திச்சுன்னா தப்பு கிடையாது. இருந்தாலும் ஃபுல் உப்பும் உங்களுக்கு அதில் பேப்பரில் இருந்தால் நல்லதுங்கிறனால அப்படி சொன்னேன். ஸோ அது மாதிரி போட்டுவிட்டு அந்த பேப்பரை மடித்து வைத்து நேராக உங்களோட பேக்லேயோ உங்களோட பர்ஸ்லேயோ வைக்கணும். இதை நம்ம கேஷ் பாக்ஸில் வைக்கிறது, ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வைக்கிறதுனாலாம் உடனடியாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போகிறது கிடையாது. இது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, வெளியில் ஏர்னிங் மெம்பர்ஸ் பண்ணும்போது தான் இது அதிகப்படியான பலன் தரும். ஸோ உங்களுடைய பர்ஸு அண்ட் நான் லெதர் பேக், நான் லெதர் பர்ஸாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே வைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை செய்கிறீங்க, நீங்கள் அகைன் வெள்ளிக்கிழமை செய்யணும்னு நினச்சா செய்யலாம். அல்லது நெக்ஸ்ட் மண்டே அன்றைக்கி
இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரிப்பீட் பண்ணலாம். இது ஒரு 1 மந்த் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பர்ஸில் அது இருக்க உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைத்து கொண்டே இருக்கும். முதல்ல வந்து நம்ம வந்து நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பர்ஸில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவிட்டி வரதுக்காக ஒரு விஷயத்தை வைக்கிறோம். இது ரெண்டுமே வந்து மணி எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இப்போ நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அப்படின்போது பர்ஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு செடியோ மரமோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டுடலாம். அல்லது கோயில் பக்கம் எங்கேயாவது போடுறதுனா அதில் போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே ஏதாவது தண்ணியில் கரைச்சி சாதாரணமாக இடத்துல விட்டுறலாம். பாத்ரூம்குள்ளே விடாமல் நார்மலாக வேறு ஏதாவது ஒரு சிங்க் இருந்ததுன்னா வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற சிங்க் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி நைட் வச்சுருப்பாங்கல்ல ஃப்ரெஷ்ஷாக, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது விட்டுறலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அது மாதிரியாக வைத்துட்டு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது, அந்த பேப்பரை தூக்கி போட்டுற வேண்டியதான். அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதிகப்படியான பலன் நான் சொன்ன மாதிரி 2014 இது பல நபர்களுக்கு இது இன்று வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தங்க பார்க்குறவங்கெல்லாம் வந்து இப்போ பார்க்குறது கிடையாது யாரும். பட் ஏன்னா அந்த குரூப் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக்கில் அவைலபிளாக இருக்குது. பட் அது அப்டேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்பொழுது வந்து இருக்கக்கூடிய அந்த பழைய மெம்பர்ஸ் யாராவது பார்க்குறாங்கன்னா அந்த பழைய மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்தோம்னா அதோடைய பலன் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவசியமான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். செய்து பயனடைங்கள். நமஸ்காரம்.